வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நெல்லங்கட்டை ஓட்ட வந்திருக்கோம் நண்பா. நெல் எடுத்து அறுவடை பண்ணின வயல் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஓட்டுறாங்க நெல் எடுத்துகிட்டு. நண்பா இந்த நெல்லங்கட்டையை ஓட்டுறத பொறுத்த வரைக்கும் நண்பா ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது நண்பா. மற்ற காடு மாதிரி இந்த நெல்லங்கட்டையை ஓட்ட முடியாது. அப்படி ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன், காடு ஃபுல்லாக கட்டியாக பெரிய பெரிய கட்டியாக பேர்த்து விட்டுரும். காடே ஒரு மாதிரி ஆகிடும் நண்பா. ரொட்டவேட்டர் போட்டால் கூட நுணுக்க முடியாது, அந்த ஒரு சூழ்நிலைக்கு ஆகிடும். ஸோ என்ன ட்ரிக்ஸ்னால் நண்பா, எப்போவுமே நெல்லங்கட்டையை அறுத்த வயலில் பார்த்தீங்கன்னா கொக்கி கலப்பையில் ஓட்டலாம் மீன்ஸ் அது மொத்தம் 3 சாலாவது மினிமம் ஒரு 3 சால்னா 4 சாலாவது ஓட்டணும் நண்பா. 3 சால் கூட போதுமானது தான், 4 கூட தேவையில்ல. அதில் மொதல் உழவு இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் லைட்டாக மேலாக டச்சப் பண்ணணும் நண்பா. லைட்டாக அப்படியே பட்டு கொழுவு லைட்டாக ஜஸ்ட் ஒரு பட்டும் படாமல் போனால் சரி தான். மேல் மண்ணை மட்டும் லைட்டாக அப்படியே செதலாக பேத்து விட்டால் சரி தான். ரொம்ப டெப்த்து கொடுக்கூடாது நண்பா மொதல் உழவில். இப்போ நீங்கள் வீடியோலேயே பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே மேலாக தான் ஓட்டுவேன். ரொம்ப காட்டுக்காரங்கிட்ட நம்ம சொல்லிடணும் நண்பா, இது நெல்லங்கட்டையாக இருக்குது, நம்ம 3 சால் தான் ஓட்டி ஆகணும். மொதல் சால் கொஞ்சம் மேலாக ஓட்டுறேன், அடுத்த 2 சாலில் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிக்கலான்னு சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும். நான் பாட்டுக்கு மேலே ஓட்டினா காட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவனோட மேலாகவே ஓட்டிகிட்டு இருக்கான், உழவு சரியில்லை, அந்த மாதிரி தாட் வந்துடும் காட்டுக்காரங்களுக்கு. அவங்களுக்கு அது தெரியாது. பட் நம்ம சொல்லிவிட்டு இப்படி உழவு மட்டும் மேலாக ஓட்டணும் நண்பா. மேலாக ஓட்டிட்டு அடுத்த 2 சால் இருக்கு இல்லைங்களா, செகண்ட் அண்ட் தேர்டு, அதை மட்டும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு சால் மேலாக, அடுத்த 2வது சால் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெப்த்து கொடுக்கலாம். ஓரளவு தான் டெப்த்து, அதுவும் அதிகமாக கொடுத்தாலும் பிரச்சனை, கட்டியாக பேத்து விட்டுரும். ஸோ 2வது சால் இன்னும் கொஞ்சம் டெப்த்து கொடுக்கலாம். 3வது சால் நண்பா ஃபுல் டெப்த்து கொடுக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. நெல்லங்கட்டையை பொறுத்த வரைக்கும் ஈரமாக தான் இருக்கும். ஸோ 3வது சால் அழுத்தி பிடிச்சோமா எவ்வளோ ஆழம் வேணாலும் போகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 2 சால் மேலாக ஓட்டி விட்டுட்டு 3வது சாலில் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சோமா வச்சுக்கோங்களேன், கம்பல்சரி காட்டில் கட்டி குறைக்கலாம் நண்பா. அது களிமண் காடாக இருந்தாலும் சரி, செம்மண் காடாக இருந்தாலும் சரி பண்ணலாம். அப்புறம் இந்த ஒரு ட்ரிக்ஸ் நண்பா. அப்புறம் இன்னொரு ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெல்லை வயலை பொறுத்த வரைக்கும் நல்லா காய வச்சிடணும் நண்பா. நல்லா நெல் அறுவடை பண்ணதுக்கப்புறம் ஒரு 20 நாளாவது நல்லா காயணும். காடு நல்லா காஞ்சி வறண்ட பூமியாக ஆனதுக்கப்புறம் தண்ணி இருக்கிறவங்களுக்கு அது சூட்டபிள். தண்ணி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காடு சேடை கட்டணும்னு சொல்லுவாங்க. தண்ணி அகைன் திரும்பவும் காடு ஃபுல்லாக தண்ணியை விட்டு அப்புறம் நல்லா ஓரளவுக்கு அப்போ பதம் பார்த்து ஈரம் பார்த்து ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாக எப்பவும் போல் மற்ற காடு எப்படி ஓட்டுவோம், சோளக்காடு இந்த மாதிரி, அது எப்படி ஓட்டுமோ அதே ப்ரொசீஜரில் 2 சாலில் சூப்பராக ஓட்டலாம். கட்டியே வராது நண்பா. அதாவது எப்போனா சேடை கட்டி ஓட்டும் போது தண்ணி விட்டு அந்த பதம் பார்த்து அடுத்து அதான் காய விட்டு தண்ணியை விட்டு திரும்ப அகைன் ஓட்டும் போது பார்த்திங்கன்னா கட்டியே வராது நண்பா. அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலாம். சரி, நம்மளுக்கு தண்ணி கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குது, நெல் அறுத்தோடனே தண்ணி இல்லை, ஒன்றும் இது இல்லைங்கும் போது, அல்லது டைம் இல்லை உடனே வெள்ளாமை பண்ணி ஆகணுங்கும் போது இந்த மாதிரி தான் 3 சால், மொதல் சால் மேலாவையும் அடுத்த 2 சால் அழுத்தி பிடிச்சி ஓட்டணும் நண்பா. இது ஒரு ப்ரொசீஜர். இந்த பசங்க வேறு எங்கேருந்து வந்தானுங்கன்னே தெரியல நண்பா. ஓட்டிகிட்டு இருந்தேன், வண்டி சத்தத்தை கேட்டு இங்கே சுற்றி வீடே இல்லை. ஆனால் எப்படி வந்தானுங்கன்னே தெரில. இல்லை லீவ் டேஸாக போச்சா, இப்போ வேறு எக்ஸாம் லீவ் போல் எல்லாம் வந்துட்டானுங்க. அப்புறம் உட்கார வைக்கவும் பயமாக தான் நண்பா இருக்குது. மொத்தம் 4 பேர் ஃபுல்லாக கலப்பு ஃபுல்லாக உட்காந்துக்கிட்டானுங்க. இது உட்கார வைக்கவும் பயமாக தான் இருக்குது. சரி, காடு க்ளீனாக தானே இருக்குது, இன்கேஸ் புல் பூண்டு இருந்தால் தான் தூக்கி விடுவோம், கொஞ்சம் பிரச்சனை. சரி, நீட்டாக தான் இருக்குன்ட்டு அவனுங்க உட்கார வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டு 3வது சால் ஓட்டிகிட்ருக்கேன் நண்பா. 3வது சாலில் பார்த்திங்கன்னா உழவு உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரில, 3வது சாலில் கட்டியே இல்லை நண்பா. சப்போஸ் நான் 3 சாலுமே அழுத்தி பிடிச்சி ஓட்டிங்கன்னா காடு செம்மையாக கட்டி வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நண்பா. ஏன்னா அந்த மண் அந்த மாதிரி. ஸோ மொதல் சால் 2 சால் மேலே விட்டதுனால தான் இப்போ 3வது சாலில் ஓரளவுக்கு மண் பலன்னு இருக்குது. ஸோ இப்போ அடுத்த வெள்ளாமல் அவங்க எதை பண்ணிக்கலாம்னு கொஞ்சம் பண்ணிக்கலாம், ஈஸியாக ஒன்றும் ப்ராப்ளம். அடுத்தது 5 கலப்பு கூட போட்டுக்கலாம். கட்டி வரதுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக எடுத்த உழவுலாம் பாருங்கள், மண்ணே கொஞ்சம் பலன்னு போயிடுச்சு. இப்போ இது லாஸ்ட்டு சால் காட்டை விட்டு வெளியே வர போகிறேன், முடிச்சிட்டேன் நண்பா. ஸோ இந்த ஒரு ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் காடு கொஞ்சம் நெல்லங்கட்டையில் தான் நண்பா இந்த ஒரு ப்ரொசீஜர். மற்ற வெள்ளாமை பண்ண காட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த நெல்லை வயலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் ஓட்டணும். நம்ம ஏரியா சைடு இப்போ ஃபுல்லாக சீசன் நண்பா. இந்த ஒரு 2 மந்த்துக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நெல்லங்கட்டை தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா காட்டுக்காரங்கிட்டையும் ஒரு மூட்டை இன்டிமேட் பண்ணிடணும், இந்த மாதிரி நெல்லங்கட்டையாக இருக்குது, முதல் சாலை மேலே ஓட்டிட்டு அடுத்த 2 சாலில் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிக்கலான்னு சொன்னோம் தான் அவங்களுக்கும் புரியும். நம்ம முதல் சாலை மேலே ஓட்டினமே காட்டுக்காரங்களுக்கு தப்பான தாட் தான் வரும், என்னடா நம்ம இப்படி மேலே ஓட்டுறானேன்னு. ஒரு சில காட்டுக்காரங்க இந்த விஷயம்லாம் தெரியும், அவங்களே சொல்லுவாங்க, முதல் சால் கொஞ்சம் மேலே ஓட்டிட்டு அடுத்த சால் 2 சால் கொஞ்சம் அழுத்தி பிடிப்பான்னு அவங்களே சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு புரியறதில்லை. முடிச்சாச்சு நண்பா. அப்படியே பசங்களும் கிளப்பி விட்டு இறங்கவே இல்லை. நான் காட்டை விட்டு வெளியே வந்துட்டு அப்பவும் இறங்காமல் இருந்தானுங்க. சரி, இவனுங்களை எது பார்த்து நான் அவனுக்கு நினச்சிட்டானுங்க பக்கத்துலேயும் ஓட்ட போவேன்னு நினச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கானுங்க. அவ்வளோதான், முடிச்சாச்சு, வீட்டுக்கு போகிறேன். அவனுக்கு தெரியாது நிறுத்துனாங்கிறானுங்க. பிரேக்கில்டா வண்டி நிற்காதுடான்ட்டேன். ஐயோ பிரேக் இல்லையான்ட்டு ஒருத்தன் எகிரி குதிக்கிறான். அடுத்தடுத்து அப்படியே எகிரி குதிக்கிறானுங்க. இது வேறு ஆற்று தண்ணியை கிராஸ் பண்ணி போகணுமா, பயந்துட்டானுங்க. சரி, அவனுங்கிட்ட இது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குமே சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன். போயிட்டானுங்க நண்பா. சரி நண்பா, வேறு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.